வெல்கம் டு த அஃபிஷியல் ஃபோட்டோ செஷன். இந்த ஃபோட்டோ செஷனில் ரொம்ப சூப்பராக தெரிக்க விட போகிறோம். பர்த்டே கால் இங்கே இருக்கிறாங்க, பின்னாடி என் பியூட்டிஃபுல் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் செம்மையான ஒரு ஃபோட்டோ செஷன் இப்போ நம்ம ஷூட் பண்ண போகிறோம். வாங்க ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மக்களே, செகண்ட் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா வேறு லெவலில் ஒரு தேங்காய் தோப்பு, அதுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கோம். தேங்காய் தோப்பு தென்னந்தோப்பு எல்லாம் ஒன்று தானே. சரி, அதுக்கு நடுவில் நின்றுட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் எடுக்கலாமா? ரெடியா 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 அங்கே பாருங்கள், அங்கே எப்போ வந்தாலும் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கேன். டேய், என்னடா பண்ணுற? அங்கே நாய் இருக்கு பாரா. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய வேலையை ஆரம்பிக்கலாம். இப்போ பிக்கஸ்ட் ஸ்பாய்லர் என்னென்னா, நம்மளுடைய லைட்டுக்கு வந்து லைட் எடுத்துன்னு வந்துட்டேன். ஆனால் அது வந்து பேட்ரி சார்ஜை போட்டேன் வீட்டிலே விட்டு வந்துட்டேன் பேட்ரியை. ஸோ எப்படி எடுக்கிறது? சரி, ஓகே, இவ்வளோ லைட் இருக்குது, நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணலாம். நம்ம வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்தால் எப்பயுமே இந்த 7300 லென்ஸ் போட்டுருவோம். ஸோ 7300 லென்ஸ் போட்டாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். எப்படின்னா, ஓஸ்னாவை ஓடி வர வச்சு எடுக்கலாம், மித்துனை ஓடி வர வச்சு எடுக்கலாம், அந்த மாதிரிலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வச்சுருக்கேன். வாங்க எப்படி வருதுன்றதை பார்ப்போம். 1 2 3. மித்துனோட லேண்டிங் எங்க? இப்போதான் லேண்ட் ஆயிருக்கிறாரு. அடுத்த தர்ஷினி ரெடியா? மக்களே, ஐயோ போயிச்சே, அப்படியே காட்டு. அவுட் ஆஃப் கேமரா ஷாட். மித்துன் அப்படியே சும்மா புயல் மாதிரி ஓடி வர பாருங்க, டக 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 டகான்னு. ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னாடி இப்படி ஒரு உழைப்பு இருக்கு பாருங்க. ஓஷ்னாவும் எப்படி நிக்கிறான்னு. 1 2 3. ஓ, தர்ஷினி போ தர்ஷினி, அது நீ அதே மாதிரி நில்லு போ. நீ வந்து இப்போ வந்து இந்த படத்துல இந்த லவ் சாங்லாம் பார்த்துருக்கல, சின்ன சின்ன ஆசை அதெல்லாம் பண்ணணும். சரியா? அது பக்கம் சைடில் நிற்கணும், நின்று இப்படி வரணும் கை. சரியா? 1 2 3 சொல்லும்போது பண்ணணும். இங்கே ஃபோட்டோகிராஃபர் எப்படி ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுக்கணும்னு வேறு சொல்லி வேறு கொடுக்குறாரு. நான் கரெக்டாக பண்ணிச்சா இல்லையா தர்ஷினி? 1 2 3. என்ன இது? அவலம் பண்ணா நான் உங்கள் அடிமை. நான் என்ன சொன்னேன்னா, நல்லா அப்படியே கை அப்படி விரி வரணும்னு ஆலம் பணம்ன்ற மாதிரி பண்றேன். நல்லா கமான். இப்போ பாரு, அடுத்து என் பொண்டாட்டி இறக்கி விடுறோம் பாரு, கலர் மரமே சாஞ்சிரும். வா வா வா, ரெடி? 1 2 3. டார்ச்சர் பண்றாங்க. நல்லா பண்ணு, சிரிச்சிங்கன்னா நல்லா பண்ணு. அடி இங்க பாரு தர்ஷினி, இப்படி கை அப்படி விரி. அடுத்து அனுப்பி விடு. கமான், ரெடி ரெடி ரெடி. 1 2 3. மக்களே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷினி, ஓஷ்னா, மித்துனுக்கெல்லாம் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அடுத்த ஹைலைட்டே என்னென்னா, உங்களுடைய வெண்ணிலா மேடம் போயிட்டு பயங்கரமாக போஸ்ட் கொடுக்குறேன்ற வேற சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அனுப்புவோம்.
சொல்லவே இல்ல அனுப்பி அனுப்பி போஸ் எப்படி கொடுக்குறாங்கன்றத பார்ப்போம். வேற நான் கால்ல இருந்து சுத்தி சுத்தி டேய் உதப்படுவேன். இப்போ பாருங்க போஸை வீடியோ எடுக்கிறோம் கவர் பண்ணுறோம். போ உள்ள போ அப்படியே போ 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 உள்ள போ. நல்லா பாம்பு கீம்பு ஏதாவது இருக்குதான்னு பார்த்து போ. மேலே ஏறு அந்த மேடு மேலே ஏறு. இந்த பேர் எந்த மரத்தை பூச்சி பிடிக்குது பேர் செடி பிடின்னு வந்துட போகுது கையோட. போ 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 உள்ள போ உள்ள போ அப்படியே ஓரமாக போ. அந்த பக்கம் ஒரு பெரிய பள்ளம் இருக்கும் குதிச்சிரு. போ 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 உள்ள போ. மக்களே மரத்து கூட ஏதோ ஒரு போஸ்ட் பண்றா. என்னன்றதை காட்டுறா. மரத்து கூட மல்யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கா. போஸ் கொடுக்க சொன்னா மரத்து கூட மல்யுத்தம் பண்றாடே. தேங்காய் வந்து வாய் மேல உள்ள போகுது. ஐயோ சரி பார்ப்போம். அதான் மல்யுத்தம் கமான் அரமணியா இன்னைக்கு ஒரு முடிவு பண்ண வேண்டியதுதான். ரெடி ரெடி ஃபுல்லாக தெரியுமா? ஃபுல்லாக தெரிஞ்சவங்க நல்லா தான் இருக்கும். நீங்கள் பின்னாடி திரும்பி நிற்கிறீங்க. ஓகேவா? ரெடியா? நான் வேற கஷ்டப்பட்டு ஒரு சபதம் வேற எடுத்துட்டு நான் தூக்குறேன்னு. வேணா சபதம். ஓகேவா? ஓகே கீழே தூக்கத்துக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு எக்ஸசைஸை பண்ணணும். போய் இந்த மரத்தை தள்ளலாம் பொட்டாட்டி தள்ள மாதிரி. ஓகே பார்த்தப்போ ஓகே என்ன பண்ணா போட்டோஷூட் எப்படி இருந்தது? கொட்டையெல்லாம் விட்டுக்கிறப்ப அதோட ஒரு ஃப்ரெண்ட் நமக்கு இன்டர்வியூ ரொம்ப சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்ததா? டிஃபரண்ட் போசஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இந்த போட்டோலாம் நீங்க பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கலாய்க்கிறவங்க கலாயிங்க தாராளமா. அதோட ஒரு ஃப்ரெண்ட் இன்டர்வியூ ஆயிருக்காரு. அப்படியா? ஆமா அந்த ஃப்ரெண்ட் இங்க தான் இருக்காரு. அவங்க பாட்டு அவங்க எங்க இருக்காரு? அங்கதானா? சரி சரி ஓகே ஓகே வந்துட்டாரு. அதே மாதிரி கிளைமேட் மழை வர மாதிரி இருக்கு. ஸோ சீக்கிரம் முடிச்சுட்டு இப்போ கிளம்பணும்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு கிளம்பலாம். சரி கழுவி ஊத்துறவங்க கொஞ்சம் பார்த்து கழுவி ஊத்துங்க. காதுல கேட்குற மாதிரி கழுவி ஊத்துங்க. ஓகே ஓகே போதும். நம்ம நாய் எங்க? நீ வாங்கி விட்டா மாதிரி பேசுறோம் நம்ம நாயின்னு. இவர் வாங்கி விட்டுக்கிற மாதிரி நம்ம நாயா. ரோஸ்னா மூஞ்சி டயர்டாயிருச்சு. எல்லா முடியும் கலந்து வந்துருச்சு தலையில இருந்து. தேங்காய் அடிக்கிறியா? ஏதோ தோப்புக்காரன் வராம பாரு இப்போ ஒன்னு அடிக்க. ஓ அது நீ தாண்டா அடிச்சியா அந்த தேங்காவை? பைக் ஒண்ணு மொத்தம் நீ தானா? உன் பையன் என்ன பண்ணிருக்கான் பாத்தியா? எல்லாம் பண்ணுவான். ஒரு மரம் ஏறி நின்றான் பாத்தியா? என்ன வந்துச்சா காட்டு பாப்போம். இன்னும் சூப்பராக தான் போஸ்ட் கொடுத்துருக்கான். முடிஞ்சுதா? வெற்றிகரமாக ஃபோட்டோஷூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. இது ஆயுத பூஜைக்கு பூஜை பண்ணி எடுத்து வச்சது. இப்போ தானே எடுத்த எது? லென்ஸா? இந்த லென்ஸ். ஆமாம் இந்த லென்ஸ் வந்து ஆயுத பூஜைக்கு வந்து பூஜை பண்ணி எடுத்து வச்ச லென்ஸு. இப்போதான் அதுக்கு வேலைக்கு வந்திருக்கு. பேசிக்கலி ஆமாம் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர். ஸோ என்னுடைய பேர்ட் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லென்ஸ் இது தான் 7300. சரி இன்னைக்கு இதை வச்சே வந்து சூப்பராக எதுக்கோ வாங்கி எதுக்கோ ஃபோட்டோ எடுத்து கடைசியில் இப்போ எதுக்கோ வந்திருக்கு. ஆனால் யூஸ் ஆகுதுல்ல. எந்த ஒரு பொருளும் யூஸ் ஆகாமல் இருக்காது, நம்மக்கிட்ட யூஸ் ஆகும். ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிக்கும்ன்றது நம்புகிறேன். ஸோ எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யார் நல்லா போஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. இது வரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த vlogல் சந்திக்கும் வரை டாடா பாய். பாய் சொல்லுங்க. பாய்.